10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் சிவரஞ்சனி. இன்றைய முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்க உள்ளது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க இருக்கிறார். அதேபோல ஜாமீன் நிபந்தனை அடிப்படையில் சென்னையில் சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கையெழுத்து இடுவது குறித்து செய்தியாளர் சுபாஷும், சென்னை அசோக் நகரில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணியின் போது பள்ளத்தில் விழுந்து ஒருவர் உயிரிழந்தது குறித்த விவரங்களை ரகுவரனும் வழங்க உள்ளனர். அதேபோல திருப்பதி லட்டுவில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட புகார் தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் ஆந்திர அரசால் அமைக்கப்பட்ட குழுவினர் விசாரணை நடத்துவது குறித்த தகவல்களை திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் சங்கர் வழங்க இருக்கிறார். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்த்துவிடலாம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். துணை முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். புதிய அமைச்சர்கள் ராஜேந்திரன், கோவி செழியனும் இன்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றனர். 5வது முறையாக மாற்றியமைக்கப்பட்டது தமிழக அமைச்சரவை. புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. எனக்கு துணையாக இல்லாமல் மக்களுக்கு துணையாக இருப்பார் உதயநிதி. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. 2026 மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பதால் இப்போதே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என ஜெயக்குமார் விமர்சனம். தமிழ்நாட்டின் வாரிசு அரசியலை தாங்க வலுவான இதயம் வேண்டுமென வானதி சீனிவாசன் கருத்து. நடுக்கடலில் நாகை மாவட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் கொலைவெறி தாக்குதல். உரிய நடவடிக்கை கோரி செருதூர் மீனவர்கள் வேலை நிறுத்தம். அரவக்குறிச்சி பகுதியில் காரில் வந்து 16 ஆடுகளை திருடிய விவகாரம். கொடைக்கானலைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ரஞ்சித்குமார் உள்பட 3 பேர் கைது. தவேகாவில் உண்மையான நிர்வாகிகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என பெண் வாக்குவாதம். பதில் சொல்லாமல் புறப்பட்டுச் சென்றார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. சாலையோரத்தில் மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கனமழையால் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஆசிரியை உயிரிழப்பு. 3 மணி நேரம் போராடி ஆசிரியையின் குடும்பத்தினரை காப்பாற்றிய தீயணைப்புத்துறை. கொடைக்கானலில் கனமழையால் பூம்பாறை மலைச்சாலையில் விழுந்த மரம். 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி காட்டு யானை மிதித்து உயிரிழப்பு. கோவை ஆலந்துறை அருகே சோக சம்பவம். பிரதோஷ வழிபாட்டுக்காக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள். இன்று முதல் 4 நாட்கள் வழிபாடு நடத்த அனுமதி. கந்துவட்டி கொடுமையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவின் உதவியாளரின் சகோதரி கொலை. டிராக்டரை ஏற்றி படுகொலை செய்த நபரை தேடும் காவல்துறை. நேபாளத்தில் வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 170 கடந்தது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரம். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர்கள் 2 பலி. மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறும் போர்கள் முழுமையாக தடுக்கப்பட வேண்டுமென அமெரிக்க அதிபர் பைடன் கருத்து.
கமலா ஹாரிஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ட்ரம்ப் விமர்சனம். ட்ரம்ப் வெற்றி பெறாவிட்டால் அமெரிக்காவில் ஜனநாயகம் இருக்காது என ஈலான் மஸ்க் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தங்கத்தின் விலை $120 சரிவு. ஒரு சவரன் 56,640 ரூபாய்க்கு விற்பனை. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து இன்று அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இதுவரை செய்யப்பட்டுள்ள பணிகள், மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து இன்றைய தினம் அவர் கேட்டறிய இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். அக்டோபர் மத்தியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து இன்று அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இதுவரை என்னென்ன பணிகள் செய்யப்பட்டுள்ளன, மேற்கொண்டு என்னென்ன பணிகள் செய்யப்பட வேண்டியுள்ளன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், அதே போல துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்காங்க. பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அது பருவ காலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 3ஆம் வாரத்துல பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அனைத்து வகையிலும் தமிழக அரசு தயாராக இருக்கிறதா, அதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில அனைத்து துறை அதிகாரிகள் தலைமையில, காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் மண்டல வாரியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் மாநகரம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதனுடைய எந்த அளவுக்கு அந்த பணிகள் முடிவடைந்திருக்கிறது, ஒருவேளை தாழ்வான பகுதிகளில் மழை பெய்தால் என்னமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே ஆலோசித்த நிலையில முதலமைச்சர் இன்றைக்கு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். பல்வேறு முக்கிய முடிவுகளையும் அதுல எடுக்க இருக்கிறாங்க. இந்த பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அந்த வகையில சரியா காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. தொடக்கத்தில் முதலமைச்சர் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பேச இருக்கிறார். அதற்கு பிறகு விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடிய முதல் கூட்டம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியத்துவமான ஒரு கூட்டமாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்ஜாமீன் கோரி ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனர் தற்போது மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜசேகர் என்பவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பதி கோவிலில் கலப்பட நெய் அனுப்பிய விவகாரத்தில் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் மீது 10 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பிரசாதங்கள் தயார் செய்ய கலப்பட நெய்யை திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனம் அனுப்பியதை கலப்படம் உள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறி இந்த தேவஸ்தான நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பதி கிழக்கு காவல் நிலைய போலீசார் 470/24, 274, 275, 316, 318/3, 318/4, 61/2 மற்றும் 299 ரெட் வித் 294 3 BNS and section 51 and 59 of
ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2000 ஆகிய 10 பிரிவின் கீழே வழக்கு பதிவுகளானது செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் ஏஆர் ஃபுட் நிறுவனத்தின் உரிமையாளரான ராஜசேகர் என்பவர் திருப்பதி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு சார்பில் சென்னை